வணக்கம் நண்பர்களே, நான் உங்க கிச்சா பேசுறேன். இறுதியையும் அவரே அறிவார். ராமச்சந்திர ஐயரின் முடிவு நெருங்குவதை அறிந்த மகா பெரியவா பத்திரமாக ஊருக்கு அனுப்பி வைத்ததை எண்ணி குடும்பத்தினர் கண்களில் கண்ணீர் பெருகியது. மார்ச் மாதம் 10ஆம் தேதி 2017ஆம் வருடம் தினமலர் நாளிதழில் பிரசுரமான ஒரு கட்டுரை. அந்த சம்பவம் பற்றினதுதான் இந்த பதிவு. அந்த சம்பவம் பற்றி மேலும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கும்பகோணம் சங்கர மடத்தில் கஜாஞ்சியாக இருந்தவர் ராமச்சந்திர ஐயர். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் காஞ்சி மகாபெரியவா தங்கியிருக்கும் இடங்களுக்கு செல்வதை வழக்கமாக கொண்டவர். ஒருமுறை மகாபெரியவா விசாகப்பட்டினம் அருகில் உள்ள அனகாபள்ளியில் தங்கியிருந்தார். இரவு 9:30 மணி அளவில் எதிர் வீட்டில் இருந்த ராமச்சந்திர ஐயர் நாத தனுமனிசம் என்ற பாடலை பாடினார். இதை கேட்ட மகாபெரியவா பாடுபவரை அழைத்து வரும்படி சீடரை அனுப்பினார். அதற்கு சீடர் நம்ம கஜானா மாமா தான் என்று பதிலளிக்க மகாபெரியவா வியப்பில் ஆழ்ந்தார். ராமச்சந்திர ஐயர் உடனே அங்கு வர மகாபெரியவா, உனக்கு சங்கீத பயிற்சி உண்டு என்பது எனக்கு தெரியாது. இப்போது க்ஷீரசாகர சயன என்று தொடங்கும் பாடலை பாடு, நாளை பூஜையின் போது தனுமனிசம் பாடலை பாடு என்று சொல்லி பிரசாதம் அளித்தார். பணிவுடன் அந்தந்த காலங்களில் மகாபெரிவா சொன்ன பாடலை பாடினார் ராமச்சந்திர ஐயர். ராமச்சந்திர ஐயர் ஒரு முறை ஸ்ரீசைலம் புறப்பட்டார். அங்குள்ள மல்லிகார்ஜுனேஸ்வரர் கோவிலில் மண்டபம் கட்டப்பட்டு காஞ்சி மகாபெரியவா தலைமையில் கும்பாபிஷேகம் நடந்தது. பக்தர்கள் அனைவரும் மகாபெரியவாளிடம் ஆசி பெற்றனர். அப்போது அங்கிருந்த ராமச்சந்திர ஐயரை அழைத்த மகாபெரியவா, 3 நாளா இங்கே தங்கி நீ தரிசனம் செஞ்சிட்ட, இனி இங்கே என்ன வேலை, உடனே ஊருக்கு புறப்படு என்று உத்தரவிட்டார். மகாபெரியவா சொல்வதில் காரணம் இருக்கும் என நினைத்து உடனே ஊருக்கு புறப்பட்டார் ராமச்சந்திர ஐயர். வரும் வழியில் உடல்நிலை பாதிக்கப்பட்டதால் சென்னையில் உள்ள மகன் வீட்டுக்கு சென்றார். 2 நாளில் அவரது உயிர் பிரிந்தது. ராமச்சந்திர ஐயரின் முடிவு நெருங்குவதை அறிந்த மகாபெரியவா பத்திரமாக ஊருக்கு அனுப்பி வைத்ததை எண்ணி ராமச்சந்திர ஐயரின் குடும்பத்தினர் கண்களில் கண்ணீர் பெருகியது. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி அன்பர்களே.